நல்லா இருந்தது. நான் கிளாஸை கட் அடிச்சிட்டேன். நான் வந்ததுக்கு வர்த்தான படம். நான் 150 ரூபா கொடுத்து மனிதனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ படமே எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை ப்ரோ, வேறு லெவலாக எடுத்துருக்காங்க ப்ரோ. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் பார்க்க வேண்டிய விஷயம். ஜாதி பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக எடுத்துருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. ஜாதின்னு சொல்லிட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். அரசியலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படம்ன்றபோது எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு படத்தை. ரொம்ப ஜாதி கொலை, ஜாதியை பார்த்து பண்ணுறது தான் ஃபுல்லாக. பார்க்கலாம், சீரியஸாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. மற்ற படத்தை விட சூப்பராகவே இருக்கு. அதாவது வந்து இப்போது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஜஸ்டிஸ்ன்றது தெரியணும், ப்ராப்பரான வே ஆஃப் லா அமெண்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா தெரியணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. கேஸ்ட்டை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. பக்காவாக இருக்குது படம். ஸ்டோரி எதுவுமே எங்களுக்கு லேக் அடிக்கல, எதுவுமே ஆகல. பக்காவாக எப்படி சொல்கிறது, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிகல் 50 ஹிந்தி ரீமேக்குன்னு நினைக்கிறேன் அது. பட் ஹிந்தி ரீமேக் மாதிரியே இல்லை, கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. தமிழ் படம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிறதா வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க, பக்கா தான். ஸோ ஜாதி வேண்டாம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நான் ஸ்பெஷாலிட்டின்னு என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து அந்த கருத்தை சொல்கிறதுக்கு வந்து நிறைய பவர்ஃபுல்லான டயலாக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து ஒரு அன்வான்டாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இந்த சீனுக்கு இது போதும் ஒரு 2.25 மணி நேரம் படத்தில் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக எல்லா விஷயம் சொல்லி வந்திருக்காங்க. அண்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி மட்டும் இல்லாமல் ஹிந்தி இம்போசிஷன் அதையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நிறையா அரசியல் பேசப்படல, அரசியல் கொள்கைகள் நிறையா பேசியிருக்காங்க. இதில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, வரிசையாக நிறைய படம் வருது, ஆனால் எதுவுமே பயாஸ்டாக இருக்குது. ரொம்ப இதை பயாஸ்டாக இல்லாமல் எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 15 ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு 10 படம் பார்த்தா ஒரு 100 பேர் பார்க்கணும், 5 பேராக திருந்துவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். படத்தில் ஃப்ளாவே இல்லை, நல்லா அருமையாக எடுத்து வச்சுருக்காரு. ஒரு சீனும் ஒரு மீனிங் இருக்குது, நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். இது வந்து நெஞ்சுக்கு நீதினு படம் இருக்குது. ஆனால் சமூக நீதியை பற்றி ஃபுல்லாக எடுத்து சொல்லியிருக்காரு அண்ணா. இது நெஞ்சுக்கு நீதியில் இது சமூக நீதியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது வந்து ஒரு யாராக இருந்தாலுமே அது இவ்வளோ இப்போ வரையுமே அவங்களுக்கு நீதி கிடைக்கல தான், நிறைய இடத்துல மறுக்கப்படுது தான். அப்படிங்கிறப்போ டைட்டில் வந்து ரொம்ப ஆப்டான டைட்டில் தான். அது நெஞ்சுக்கு நீதினா மனசுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் இங்கே சொல்கிறாங்க. ஜாதி இதை பற்றி எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி நல்லா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடலாம் வரல ப்ரோ. ஹிந்தி படம் பார்த்துருக்கேன், ஹிந்தி படத்தோட இது அளவுக்கு இது இருக்காதுன்னு நினச்சானா எங்கேயோ இருக்குது ப்ரோ, வேறு லெவலில். அப்படி நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ, ஆனால் ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்துருக்காங்க ப்ரோ. நம்ம கம்பேர் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் சீன் தான் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, ரொம்ப கரெக்டாக எடுத்துருக்காங்க டேரக்டர்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படங்கள் ஓகே ஆகட்டும், இல்லை இது கதிர்வேலன் கதலாட்டும், இதில் வந்து ஒரு ஹியூமர் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பார் படத்தில். எது இல்லாட்டியும் எதிலாக ஆனாலும் ஹியூமர் தூக்கி விட்டுரும், ஒரு சந்தானம் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து யாருமே இல்லை, அந்த காக்கி சட்டை மட்டும்தான் இவரும் காக்கி சட்டை மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு இன்டர்வியூ நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சர்க்கிள் இருப்பாங்க, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறப்போ நிறைய போலீஸ் நான் டிஸ்கஸ் பண்ணினேன். ஸோ அவங்க எப்படி கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறப்போ கொஞ்சம் படத்தோடைய ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் படம் பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு இந்த மெனக்கடல் வந்து படத்தில் தெரிஞ்சது. அவர் ஆக்டாக இருந்திருக்கு. ஒரு சீனில் கூட ஒரு ஃப்ரேமில் கூட ஒரு ஸ்மைல் இல்லை அவர்கிட்ட. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குமோ ஒரு போலீஸ்ட்டு, அது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. இதில் வந்து எப்படி சொல்ல, ஒரு எந்த இதில் எல்லாமே வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க படத்தை. எந்த இதுலேயும் வந்து யாரும் வந்து தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது, இவங்க வந்து ரொம்ப உயர்த்தப்பட்டவங்க அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே சமமாக ஒரே இடத்துல எல்லாருமே இருக்காங்க. சட்டம் வந்து யாரையுமே என்ன சொல்ல அந்த பாகுபாடு வச்சு பார்க்காதுன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. மியூசிக் பயங்கரமாக இருக்குது. அண்ணா ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கருத்தை எல்லாத்தையும் கடைசியிலேருந்து போராடி அந்த உண்மையை எடுத்து வெளியே சொல்லியிருக்காரு. இது எதிர்ப்புலாம் இல்லைண்ணா, எல்லோரும் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அண்ணனுக்காக எல்லோரும் பார்ப்பாங்க, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் அதுதான் சொல்கிறாரு, இது ஜாதியாக நீங்கள் பார்க்காதீங்க, எல்லாம் ஒற்றுமையாக பாருங்க தான் சொல்கிறாரு. எல்லாருமே ஒற்றுமையாக தான் உட்காந்து பார்க்குறோம் தேட்டரில் படம். பக்கத்தில் இருக்கோம் என்ன ஜாதின்னு பார்க்குறதே இல்லை. அப்படியே நீங்கள் படத்துலையும் பார்க்குறீங்க, படத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அதில் ஜாதியை. அவர் ஜாதியெலாம் சொல்லலை, ஒரு சமூக நீதி தான் கொடுத்துருக்காரு அண்ணன். மக்களுக்காக ஒரு நல்ல பப்ளிக் நல்ல அவேர்னஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து சமுதாயத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டாக படம். படம் சூப்பர், எல்லாம் பார்க்க வேண்டிய படம். சட்டத்தை பற்றி, அப்புறம் பெண்களோட இது பற்றி பேசியிருக்காங்க. அவ்வளோ இங்கே ஓப்பனாக ஜாதியை பற்றி பேசியிருக்காங்க. சில இது அந்த உயர்வு தாழ்வு எல்லாம் பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்க. சுரேஷ் தாத்தா நல்லா பண்ணியிருக்காரு, போலீஸ்க்கு உதயநிதியும் நல்லா பண்ணியிருக்காரு, வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஆரியர் பார்ட் சின்ன பிட்டு தான், பட் நல்லா பண்ணியிருக்காரு. அருண்ராஜா காமராஜ் கனாக்கு அப்புறமா அவர் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கனாவோட ஒரு படி மேலே கொடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் தான் அவர் இருந்தார். ஸோ அந்த கட்டாயத்தை வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார் ஆடியன்ஸை. ஸோ இந்த ஜேர்னல் படம் அருண்ராஜா பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி வரவேற்கத்தக்கதான் ப்ரோ. எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய படம் வரணும். யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய இன்னும் புரிய வைக்கணும். சட்டங்கள் எல்லாமே புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் நல்லது தான் ப்ரோ.
சொல்லப்பட்ட விஷயம் தானே ப்ரோ, கருத்து தான் நம்ம முக்கியம். ஆர்டிகல் 15 பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் எல்லாருமே சமம், யாருக்கும் பிறப்பாலேயோ பாலினத்தாலேயோ யாரையும் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டா மக்களும் அதே மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லது ப்ரோ, எல்லாருக்கும் நல்லது. உதயநிதி சூப்பர் ப்ரோ, அவர் பார்க்க ஒரு மாதிரி நேச்சுரலாக சூட் ஆயிடுச்சு அவருக்கு. மனிதனுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரியஸான படம் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏன் பார்க்கணுமா? உங்களுக்கு லா பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? நான் வந்து எனக்கு என்னென்னா படம் வந்து சேஞ்ச் பண்ணாது, நம்மளோட ஒரு என்ன சொல்ல, நம்மளோட உணர்வு தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்றது அது முக்கியம்தான். ஓகே, பட் அந்த இதில் வந்து நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இப்போது இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஜஸ்டிஸ் இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஆர்டிக்கல் 15 அதை பற்றி தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே அதுதான். ஸோ நாங்களும் அதே தான், ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஹிந்தி படம் பார்த்துட்டு லைக் நார்மலாக தான் வந்தோம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. ஆனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். தேட்டர் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் ஆனால் நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிரச்சனை பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க, அதுக்காக படம் எடுக்காமல் இருக்க முடியுமா? படம் நல்லது சொல்லியிருக்கு, நல்லவங்க அதை பாராட்டுவாங்க நம்புறேன் ப்ரோ. ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது ஈக்குவாலிட்டிக்காக யார் வேணாலும் போராடலாம், அதாவது எந்த விதத்துலையுமே வந்து இது மறுக்கப்படக்கூடாது, இவங்களுக்கு இது அவங்களுக்கு இது. ஆக்சுவலாக அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அது ஒரு கேஸ் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க.